ஒரு சாதாரண கஞ்சிக்கும் உங்களுடைய ஜாதக தோஷங்களை நீக்கிறதுக்கும் மனிதர்களோட ஒட்டுமொத்த கர்மாவையே தீர்மானிக்கிற அந்த மாபெரும் நாளுக்கும் என்ன சம்பந்தம்னு எப்பவாவது நீங்க யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? வெளிப்படையா பார்க்கும்போது இதுக்கும் அதுக்கும் என்னங்க சம்பந்தம் அப்படின்னு தான் தோணும். ஆனா இதுக்கு பின்னால இருக்கிற உண்மையை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. இந்த தொகுப்பிற்கு உங்க எல்லாரையும் ரொம்ப உற்சாகமா வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம சித்ரா பௌர்ணமிக்கு பின்னால ஒளிஞ்சிருக்கக்கூடிய கர்மா, பிரபஞ்ச ரகசியங்கள், அப்புறம் நம்ம பாரம்பரிய கலாச்சாரம், இது எல்லாத்தையும் ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்க போறோம். இது வானத்துல முழு நிலவ அழகா தெரியற ஒரு சாதாரண நாள் மட்டும் கிடையாதுங்க. இதுக்குள்ள நிறைய ஆழமான அறிவியலும் ஆன்மீகமும் புதைஞ்சு கிடக்கு. சரி, நாம இன்னைக்கு என்னென்ன பார்க்க போறோம்னா, முதல்ல கர்மாவின் நாள் பத்தி பார்க்க போறோம். அடுத்ததா சித்திரகுப்தரோட பிறப்பு ரகசியம், அப்புறம் இதுல இருக்கிற ஜோதிட அற்புதங்கள், சித்திர கஞ்சியும் அதோட ஆரோக்கியமும், ஃபைனலா நம்ம மதுரை கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் திருவிழா, இதையெல்லாம் பத்தி தான் விரிவா பேச போறோம். முதல்ல இந்த கர்மாவின் நாள், அதாவது நம்ம பாவ புண்ணிய கணக்குகளை பத்தி பார்க்கலாம். சித்ரா பௌர்ணமி அப்படின்னு உடனே முழு நிலவு தான் நமக்கு ஞாபகம் வரும். ஆனா இந்த நாளுக்குன்னு ரொம்ப முக்கியமான ஒரு பொறுப்பு இருக்கு. சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது நம்மளோட கர்மா, அதாவது நாம யாருக்கும் தெரியாம செஞ்ச ரகசியமான பாவங்கள், அப்புறம் நாம செஞ்ச நல்ல காரியங்கள், இது எல்லாத்தையும் மதிப்பிடுற ஒரு ஸ்பெஷலான நாள். இதை சுலபமா சொல்லணும்னா நம்ம விதியோட ஆண்டு தணிக்கை, அதாவது ஒரு ஆனுவல் ஆடிட்னு கூட வச்சுக்கலாமே. நாம அன்றாடம் செய்யற ஒவ்வொரு சின்ன சின்ன செயலும் இந்த நாளோட கணக்கீட்டுல நேரடியாவே சம்பந்தப்பட்டிருக்கு. அடுத்து இந்த மாபெரும் கணக்காளர் சித்திரகுப்தரோட பிறப்பு ரகசியத்தை பார்ப்போம். நம்ம நல்லது கெட்டதை யாரோ ஒருத்தர் மேலேருந்து கணக்கு பண்ணிட்டே இருக்காருன்னு சொல்லுவோம்ல, அந்த மாபெரும் கணக்காளர் சித்திரகுப்தர் எப்படி உருவானார்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை இருக்கு. புராணங்களின்படி இந்த உலகத்துல இருக்கிற உயிரினங்களோட பாவ புண்ணியங்களை சரியா கணக்கு வைக்க சிவபெருமானுக்கு ஒரு பெர்ஃபெக்டான அசிஸ்டன்ட் தேவைப்பட்டிருக்காரு. அதுக்காக அவர் ஒரு தங்கப்பாலகையில ஒரு அழகான சித்திரத்தை, அதாவது ஒரு ஓவியத்தை வரைகிறாரு. அந்த சித்திரத்துக்கு தன்னோட மூச்சு காற்றின் மூலமா அவர் உயிரும் கொடுக்கறாரு. ஒரு சித்திரத்திலிருந்து மறைமுகமா உருவானதால தான் அவருக்கு சித்திரகுப்தர் அப்படிங்கிற பேரே வந்துச்சு. இதுக்கு பிறகு அவர் யமதர்ம ராஜாவோட தலைமை பதிவாளரா பொறுப்பேற்கிறாரு. அவர் கையில வச்சிருக்கிற அந்த அக்ரசந்தானி அப்படிங்கிற பெரிய கணக்கு புத்தகத்துல தான் நாம செய்யற ஒவ்வொரு சின்ன புண்ணியத்தையும் ரகசியமான பாவத்தையும் எந்த தப்பும் இல்லாம அவர் தொடர்ந்து குறிச்சு வச்சுட்டே வர்றாருன்னு ஒரு ஐதீகம் இருக்கு. இப்போ அப்படியே கொஞ்சம் பிரபஞ்சத்துக்குள்ள போய் ஜோதிட அற்புதங்களை பார்ப்போம். வெறும் புராண கதைகளோட மட்டும் நின்றுடாம இதுக்கு பின்னால இருக்கிற ஜோதிட காரணங்களை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. இது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கும். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா சூரியன் மேஷராசியில ரொம்பவே உச்சம் பெற்று நிற்கும். சூரியன் அப்படிங்கிறது தந்தை, அப்புறம் மனிதனோட ஆன்மால குறிக்கிற கிரகம். இன்னொரு பக்கம் சந்திரன் சித்திரை நட்சத்திரத்துல துலாம் ராசியில முழுமையா நிறைஞ்சு நிற்கும். சந்திரன் அப்படிங்கிறது தாய், அப்புறம் நம்ம மனசை குறிக்கிற கிரகம். இந்த ரெண்டு முக்கிய கோள்களும் ஒரே நேரத்துல அதோட உச்சபட்ச பவர்ல இருக்கும்போது என்ன நடக்கும் தெரியுமா? மனிதர்களுக்கு ரொம்ப ஆழமான ஒரு ஆன்மீக விழிப்புணர்வும் தெளிவான மனநிலையும் கிடைக்கும். இந்த அபூர்வமான பிரபஞ்ச சமநிலை தான் நாம நல்ல முடிவுகள் எடுக்க ஒரு சிறப்பான நாளா இதை மாத்துது. சரி, பிரபஞ்சத்திலிருந்து இப்போ நேரா நம்ம சமையலறைக்கே வருவோம். சித்திரை கஞ்சியும் அதோட ஆரோக்கியமும். இந்த சித்திரை கஞ்சி அப்படிங்கிறது ஏதோ சாமி கும்புறதுக்காக மட்டும் செய்யப்படுற ஒரு சாதாரண உணவு கிடையாதுங்க. இது நம்ம முன்னோர்கள் நமக்காகவே ரொம்ப யோசிச்சு உருவாக்குன ஒரு பழங்கால மருத்துவ உணவு முறை. குறிப்பா சித்திரை மாசத்துல வெயில் அப்படியே உச்சியில இருக்கும். கத்திரி வெயில் ஆரம்பிக்கிற டைம் அது. அந்த மாதிரி சுட்டெரிக்கிற கோடை வெப்பத்திலிருந்து நம்ம உடம்ப காப்பாத்துறதுக்கும் அம்மை மாதிரியான உஷ்ண நோய்கள் வராம தடுக்கிறதுக்கும் உருவாக்கப்பட்ட ஒரு சூப்பரான டயட் தான் இந்த கஞ்சி. ஆரம்பத்துல நம்ம ஒரு கேள்வி கேட்டோம்ல, அதுக்கான பதிலே இதுதான். இந்த கஞ்சியில என்னென்ன மருத்துவ பொருட்கள் சேர்க்கறாங்கன்னு கொஞ்சம் பாருங்க. பச்சரிசி, பாசிப்பருப்பு, சீரகம், மிளகு, தேங்காய்பால். அது மட்டும் இல்லாம உடம்ப குளிர்ச்சியா வச்சுக்க வெந்தயம், சுக்கு எல்லாம் இதுல சேர்க்கறாங்க. ஆனா இதுல ரொம்பவே ஆச்சரியமான ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, இந்த கஞ்சியில ஒரு துளி கூட உப்பு சேர்க்க மாட்டாங்க. ஆமாங்க, புராணங்கள்ல சித்திரகுப்தர் உப்பு இல்லாம பிறந்தவர்னு ஒரு வலுவான நம்பிக்கை இருக்கு. அந்த புராண நம்பிக்கையும் கோடை காலத்துல நம்ம ரத்த அழுத்தத்தை சீரா வச்சுக்கிற அறிவியலையும் நம்ம கலாச்சாரம் எவ்வளவு அழகா இணைச்சிருக்குன்னு பாத்தீங்களா? இதுதாங்க நம்ம முன்னோர்களோட புத்திசாலித்தனம். சரி, இதனால நமக்கு என்ன நன்மைகள்னு நீங்க கேட்கலாம். இந்த நாள்ல சித்திரகுப்தருக்கு பிடிச்ச சித்திர அன்னம், அதாவது எலுமிச்சை அல்லது புளியோதர சாதம் படைச்சு உப்பில்லாத இந்த கஞ்சியை தானமா வழங்குறது ரொம்ப விசேஷம். அது மட்டும் இல்லாம நாம தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்ச தவறுகளுக்கு மனசார மன்னிப்பு கேட்கறதுக்கான நாளும் இதுதான். இதனால என்னென்ன பலன்கள் கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா, திருமண தடைகள் நீங்கும், மனிதர்களோட கடன் சுமைகள் கணிசமாக குறையும், அதோட ஆயுளும் கூடுன்னு சொல்றாங்க. நம்ம அன்றாட பிரச்சனைகளுக்கு இது ஒரு சிறந்த மனரீதியான தீர்வாகவும் அமையுது. ஃபைனலா இதெல்லாம் சேர்ந்து எப்படி ஒரு பிரம்மாண்டமான திருவிழாவா மாறுதுன்னு பார்க்கலாம். வைகையில் கள்ளழக
இதுவரைக்கும் ஒரு தனி மனிதனோட கர்மாவை பத்தி பார்த்த நாம இப்போ அது எப்படி ஒரு மாபெரும் கலாச்சார திருவிழாவா உருவெடுக்குதுன்னு பார்ப்போம். இதுல 3 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. 1 புராண காரணம். துர்வாச முனிவரோட சாபத்தால தவளையா மாறின மண்டூக முனிவருக்கு சாப விமோச்சனம் கொடுக்கறதுக்காக அழகர் மதுரையை நோக்கி வர்றதா சொல்லப்படுது. 2வது அதோட பிரம்மாண்டமான காட்சி. அழகர் ஒரு தங்க குதிரை வாகனத்துல ஏறி வைகை ஆற்றிற்குள் கம்பீரமா இறங்குவாரு. 3வது ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு நாட்டுப்புற கதை. தன்னோட தங்கை மீனாட்சியோட கல்யாணத்துக்கு அழகர் வர்றதுக்குள்ள கல்யாணம் முடிஞ்சதை கண்டு கோவமறைஞ்சு அவர் அப்படியே வைகைக்குள்ள திரும்பி போயிடுறாருன்னு மக்கள் நம்புறாங்க. ஆனா உண்மையில இது வெறும் ஒரு புராணக் கதை மட்டும் கிடையாதுங்க. சைவ மற்றும் வைணவ மதப்பிரிவுகளோட ஒற்றுமையை காட்டுற ஒரு மிகச்சிறந்த வரலாற்று அடையாளம் தான் இந்த விழா. அது மட்டும் இல்லாம ஜோதிட ரீதியா விஷ்ணு அப்படிங்கிறவர் சந்திரனோட அம்சமா பார்க்கப்படுறாரு. அப்போ சந்திரன் முழுமையா தன் ஒளிய வீசுற இந்த சித்திர பௌர்ணமி நாள்ல விஷ்ணு ஆற்றில இறங்குறது அப்படிங்கிறது நிலவொளியோட அந்த அபார சக்தியையும் நீரின் புனிதத்தையும் ஒன்னா இணைக்கிற ஒரு மாபெரும் குறியீடு. இவ்ளோ பெரிய திருவிழா பத்தி பேசும்போது அடடா நம்மளால மதுரைக்கு போய் இதை நேர்ல பார்க்க முடியலையே அப்படின்னு நீங்க வருத்தப்படலாம். ஆனா கவலையே வேண்டாம். உங்களால மதுரைக்கு செல்ல முடியாவிட்டாலும் வீட்ல இருந்தபடியே சித்திரகுப்தரை நினைச்சு உப்பில்லாத கஞ்சியை தானம் செஞ்சாலே அதே அளப்பரிய புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கும். அதாவது இந்த கர்மாவின் நாளோட முழுமையான பலன்கள் நீங்க செய்யற அந்த சின்ன தானத்தின் மூலமாகவே உங்களை வந்து சேரும். சோ ஃபைனலா நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம முன்னோர்கள் நமக்காக வகுத்து வச்சுட்டு போன ஒவ்வொரு தினசரி சடங்குக்கும் பின்னாடியும் இப்படி எத்தனையோ ஆழமான அறிவியல், ஜோதிடம் மற்றும் உளவியல் உண்மைகள் நம்ம கண்முன்னாடியே ஒழிஞ்சு கிடக்கு இல்லையா? கோடை காலத்துக்கு தேவையான ஒரு சாதாரண உப்பில்லாத கஞ்சில ஆரம்பிச்சு பிரபஞ்சத்துல சூரியனும் சந்திரனும் சமநிலை அடையிற நிகழ்வு வரைக்கும் எல்லாமே ஒன்னோடு ஒன்று எவ்வளவு நேர்த்தியா பின்னப்பட்டிருக்குன்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நம்ம கலாச்சாரத்துல இருக்கிற இது மாதிரியான இன்னும் பல ஆச்சரியமான ரகசியங்களை தொடர்ந்து தேடுவோம், கத்துக்குவோம்.